Tony and Guy Essentials Sirvamayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057. இப்போ மிதுன ராசிக்கான பொது பலன் துர்காமா தரக்கூடிய அந்த ராசிக்கான அந்த நட்சத்திரங்கள் இருக்குல்ல, 3 நட்சத்திரத்துக்கான மெசேஜும் அதுக்கான பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பொது பலன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒரு புதிய இன்னிங்ஸ்க்காக ரெடியாக போகிறாங்க அப்படின்னு இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பெரிய திருப்பங்களாக இருக்கட்டும், ஒரு வாழ்க்கை பயணமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது உண்மையாகவே அவங்க பயண ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும். சில பேருக்கு வந்து அப்ராட் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு இருக்கும், ஓவர்சீஸ் ஜாப் கிடைக்கணும்னு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க தயாராக போகிறாங்க. அதற்கான ஒரு சில சூழல்கள் வந்து மாறப்போகுது அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி சில பேருக்கு மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும், அவங்களோட மைண்ட் செட் வந்து மாற்றிக்கிற மாதிரியான ஒரு சூழல்களும் உருவாகும். ஸோ இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ஷிஃப்டிங், ட்ராவலிங், சேஞ்ச், இந்த 3 விஷயம், மாற்றம், பயணங்கள், மாறுதல்கள், ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து நடக்க போகுது வரக்கூடிய நாட்களில். அது வந்து இன்னும் ஒரு 6 வாரத்துலேருந்து ஒரு 7 மாதம் வரைக்கும் கூட அந்த ஒரு விஷயங்கள் நீடிக்கும், அந்த காலகட்டம் நீடிக்கும். அப்போது அந்த காலகட்டத்தில் அவங்க நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்தாங்கன்னா, கையில் அதை மட்டும் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வருது. கண்டிப்பாக. அதே மாதிரி மிதுன ராசியில் 3 நட்சத்திரம், அதில் முதலாவது நட்சத்திரமாக மிருகசிரிசம் இருக்குது. ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஸோ மிருகசிரிஷம் நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கான அந்த வளமான வாழ்க்கை கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப அபண்டன்ஸான அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்க போகுது. ஸோ இனிமேல் ஒரு விஷயம் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அது என்னென்னா நம்பணும். நம்பிக்கையை மட்டும் அவங்களுடைய மனசில் விதைக்கணும். மற்ற நம்பிக்கையற்ற ஒரு செயல்பாடு, தன்மை, இது எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வச்சா மட்டும்தான் அவங்க கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸை அவங்களால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு நிறைய அபண்டன்ஸ், செல்வ வளம் சார்ந்த விஷயங்கள் நடக்க இருக்குது. ஃபினான்ஷியலி கூட நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கு பிரதானமாகவும் இருக்கும். அப்போ அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதால நம்பிக்கையை மட்டும் அவங்க என்றைக்குமே வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. மிதுன ராசியில் இருக்கிற மிருகசிரிசம் நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன பரிகாரம் கொடுக்குறாங்க? ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெள்ளிக்கிழமையும் இனிமேல் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ், பூக்கள், அதாவது செந்தாமரை இருக்கும், தாமரையிலே கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும், அல்லி இருக்கும், ரெட் கலர் அல்லி பூ, பிங்க் கலர், டார்க் பிங்க் இருக்கும், அது இல்லை வந்து செவ்வரளி, இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிற பூக்களை வாங்கி, சிகப்பு நிற பூக்களை வாங்கி மகாலட்சுமிக்கு சாத்தி வழிபடணும். அண்ட் துர்கைக்கும் சாத்தி வழிபடணும். ஸோ வீட்லேயோ கோவில்லையோ இவங்க 2 பேருக்கும் பூ வாங்கி போட்டு உட்கார்ந்து இந்த 2 மந்திரங்களை அவங்க வந்து உச்சரிக்கணும். ஸோ மகாலட்சுமிக்கு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்றதும், துர்கைக்கு ஓம் க்ளீம் துர்கையே நமக அப்படின்ற மந்திரத்தையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை முறை வேணும்னாலும் 2 பேருக்கும் தனித்தனியாக உச்சரிக்கலாம். 2 பேருக்குமே சிகப்பு நிற பூக்கள் வாங்கி இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே வரணும். இது வந்து ரெகுலராக ஒரு வெள்ளிக்கிழமையும் இதை அவங்க ரேண்டமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை ரெகுலராக செஞ்சிட்டே வரும்போதே அவங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸையும் அவங்கள சுற்றி எல்லா விஷயங்கள் அதாவது நல்ல விதத்தில் மாறுறதையும் அவங்களால பார்க்க முடியும். கண்டிப்பாக அந்த எப்பேற்பட்ட ஒரு வறுமையான வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு ஒரு நல்ல லைஃப்க்கு போவாங்க அப்படின்றதும் அவங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்குது. கண்டிப்பாக, நிச்சயமாக. அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய சோதனை காலம் வந்து ரொம்ப நீண்ட நாட்கள் கூட இருக்கலாம். சில பேருக்குலாம் 3 மாதம் சோதனை காலமாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுவாங்க. சில பேருக்கு 6 மாதம், சில பேருக்கு 10 நாள்லேயே முடிஞ்சிடும். பட் இவங்களுக்கு வருஷக்கணக்கு கூட எடுக்கலாம். உங்களோட சோதனை காலம் எவ்வளோ நீண்ட நாட்கள் இருக்குன்றதை பார்க்காதீங்க. ஆனால் அந்த விஷயங்களில் வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு இருக்குது. அப்போது அந்த சோதனை காலத்தில் வந்து நீங்கள் சஃபர் ஆகக்கூடாது, மனசு உடையக்கூடாது. கண்டிப்பாக துர்காமா அவங்களோட இருக்கிறாங்கன்றதை அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பணும். சோதனை காலம் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்க முடியும். அதாவது நிரந்தரமாக அவங்க அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்கணும்னா இவங்களுக்கு இந்த சோதனை காலம் அதற்கு ஏற்ற மாதிரி
டியூரேஷன் வந்து மாறுபடும். ஸோ ரொம்ப நாளாக நான் என்னை சோதிச்சுட்டே இருக்கேன், எனக்கு வந்து எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி இவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும். இவங்களுடைய வாழ்க்கையில் சோதனை தான் சாதனையாக மாறும்னு சொல்கிறீங்க. மாறும், ஆமாம். பட் வெயிட் பண்ணணும். ஸோ நம்பிக்கையை இழக்கக்கூடாது. ஸோ அந்த வெற்றி அவங்களுக்கானதான். ஆக்சுவலி வெற்றின்றது உருவாக்கிடுச்சு, இவங்களுக்கான வெற்றி உருவாய் அது ஓரமாக இருக்குது. பட் இந்த சோதனை கடந்து வரணும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இவங்க அந்த சோதனையை கடந்து சாதனையாக மாற்றிக்கிறதுக்கு துர்கா அம்மா என்ன பரிகாரம் கொடுக்குறாங்க? ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய ரெமெடி பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க டெய்லி ஈவினிங் டைமில் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, கோவில் போயிட்டு துர்காம்மா சன்னதியில் இல்லை வீட்லேயோ துர்காம்மா முன்னாடி ஒன்றும் இல்லை ஒரு கற்பூரம் வாங்கி ஏற்றி வச்சு ஜெய் மா துர்கா இதை மட்டும் அவங்களுக்கு 3 times இல்லை 5 times 9 times இல்லை 108 தடவை வீட்டில் இருக்கவங்க ஃப்ரீயாக இருக்கவங்க கூட சொன்னால் ஓகே. பட் இதை வந்து கண்டினியூஸாக அவங்க வந்து செய்யணும். 48 நாள் தொடர்ந்து செஞ்சாலும் ஓகே, இல்லை லைஃப் லாங் அவங்க கண்டினியூ பண்ணாலும் ஓகே. டெய்லியும் ஈவினிங்கில் ஒரு கற்பூரம் வாங்கி வச்சு ஜெய் மா துர்கா இந்த மந்திரத்தை மட்டும் அவங்க உச்சரிக்கணும். இதை மட்டும் செஞ்சுட்டே வாங்க, உங்களுக்கான வெற்றி சீக்கிரமாக அவங்கள வந்து அடையும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு ரெமெடியாக இருக்குது. அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கிற அடுத்த நட்சத்திரம் வந்து புனர்பூசம். புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு துர்கா அம்மா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? புனர்பூச நட்சத்திரத்துக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களோட சந்தேக உணர்வு தான் இவங்களுடைய அந்த முடிவுகளை வந்து தள்ளி போடுது. சில காரியத்தினுடைய முடிவாக இருக்கட்டும், சில செயல்களினுடைய அந்த கம்ப்ளீஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தள்ளி போடுது. அதாவது இழுபறியாகவே இருந்துகிட்டு இருக்கு, இது ஒரு முடிவே எண்டு கார்டே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, இருப்பாங்க அந்த மாதிரியான சூழலில். அது ஏன் அந்த எண்ட் கார்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பய உணர்வோ இல்லை சந்தேக உணர்வோ இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து தூக்கி போட்டுட்டு நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த மெருகேற்றணும், அவங்க ஆக்சலேட் பண்ணணும். அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் கம்ப்ளீஷனுக்கு வரும். ரொம்ப இழுபறியாக இருந்த எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா துர்காம்மா இவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்று தான், உங்ககிட்ட அந்த நம்பிக்கை இருக்கா, ஸோ என்னை வழிபடுற நான் எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா, அதை மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க ஸ்ட்ராங்காக உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த அந்த கம்ப்ளீஷன் எல்லாமே டிலே ஆகாது, உடனே நடந்துரும் அப்படின்றது உங்களுக்கான மெசேஜாக இருக்குது. மிதுன ராசிக்கான நவராத்திரி ஸ்பெஷல் பொது பலனை நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்கும் துர்காம்மா கொடுக்கக்கூடிய மெசேஜும் சொன்னீங்க, அவங்களுக்கான பரிகாரத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வியூவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஓம் துர்காம்மா போற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக. நன்றி.